எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்ல எல்லாம் ஏதாவது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருந்தோம் அப்படின்னா, நம்ம தான் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு வேல்யூ குடுத்திருந்தோம் இல்லையா? அதாவது ஒரு ஸ்ட்ரிங்க வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னாலும் சரி, நம்பர வந்து பிரிண்ட் பண்ணணும்னாலும் சரி, எப்பயுமே வந்து நம்ம ஏதாவது வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது நம்மளே தான் வந்து அந்த வேல்யூவ வந்து ப்ரோக்ராம்லயே குடுத்திருந்தோம். ஆனா நம்ம வந்து ஜென்ரலா வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுனீங்க அப்படின்னா, வெளியில இருந்து ஒரு இன்புட் வாங்குற மாரி உங்களுக்கு ஒரு அவசியம் வரும். அப்படி வந்து எப்படி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ல இன்புட் வாங்குறது, ஒரு யூசர் கிட்ட இருந்து எப்படி அந்த இன்புட் வாங்கி, அந்த இன்புட் பண்ற வேல்யூவெல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பைத்தான்ல வந்து நீங்க ஒரு இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து ரொம்பவே சிம்பிள். அதாவது இன்புட் அப்படின்னு நீங்க எழுதி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் parenthesis போட்டீங்கன்னா அவ்வளவுதான். இது வந்து கம்ப்யூட்டர் பார்த்துச்சு அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூசர் என்ன டைப் பண்றாங்களோ அதை வந்து எடுத்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல கொடுக்கும். சரி, இப்போ வந்து யூசர் என்னாவது டைப் பண்ணாங்க அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து நீங்க பின்னாடி யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ வந்து அதை யூஸ் பண்றதுக்கு நீங்க முதல்ல அந்த வேல்யூ எல்லாம் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதை வந்து ஒரு வேரியபிள்ல தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண சொல்லணும் இல்லையா? அதே மாதிரியே இந்த வீடியோலயும் நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்கியிருக்கோம். அதை வந்து இப்போ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண சொல்லணும். அதை நம்ம எப்படி பண்ணலாம்? உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு யூசரோட நேம் என்ன அப்படின்னு இன்புட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண சொல்லலாம். இப்போ நேம் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இதை பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, இந்த இன்புட் கொடுத்துருக்கிறதுனால இந்த யூசர் என்ன டைப் பண்றாங்களோ அதை வந்து பார்த்துட்டு அந்த வேல்யூவை எடுத்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். இதுக்கப்புறம் இந்த வேரியபிளை வந்து நம்ம எப்பொழுதும் போல ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் இல்லை வேற எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் அந்த நேமை வந்து டைரக்டா பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலா எப்பொழுதும் போல ப்ரோக்ராம் எண்ட் ஆகாம நம்ம வந்து இன்புட் டைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம இன்புட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. இப்போ நான் வந்து ஏதாவது டைப் பண்ணணும் இல்லையா? நான் வந்து பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைப் பண்றோமோ அது அப்படியே மறுபடியும் வந்து ப்ரோக்ராம் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்குது. அதுதான் வந்து நம்ம பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? இன்புட் வாங்கி இந்த நேம்ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணு, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதனால வந்து நான் அந்த டைப் பண்ணதை மறுபடியும் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. இதுதான் வந்து பேசிக்கா ஒரு இன்புட்டை நீங்க வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ல வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் பண்ணணும். அடுத்து நம்ம முன்னாடியே இந்த ப்ரோக்ராம்ல பார்த்த மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எம்டியா ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சு இல்லையா? ஆனால் நம்ம யூஸ்வலா ஏதாவது இன்புட் வாங்கணும்னு நினைச்சோம்னா என்ன இன்புட் வந்து யூசர் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்பதானே அந்த வேல்யூவை வந்து கரெக்டாக அவங்க என்டர் பண்ண முடியும். அதுக்கு வந்து எப்படி பைத்தான் ப்ரோக்ராம்ல எழுதலாம்னா, இந்த இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா? இந்த parenthesisக்குள்ளார நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம யூசரோட நேம் என்ன அப்படிங்கறத இன்புட் வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அது எப்படி கொடுக்கலாம்னா இன்புட் அப்படின்னு கொடுத்து parenthesis கொடுத்து அதுக்குள்ளார நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க கொடுக்கலாம். இப்போ நம்ம நேமை வந்து என்டர் பண்ண சொல்றோம் யூசர் இல்லையா? அதனால என்டர் யுவர் நேம் அப்படின்னு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா எம்டியா ஒரு ஸ்கிரீன் வராம நம்மளுக்கு வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் காமிக்குது. இதை பார்த்தோன்னே யூசருக்கு வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கும் இல்லையா? ஓகே நம்ம நேமை வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேமை டைப் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் இப்போ வந்து ஏதாவது நேம் டைப் பண்றேன். தோனின்னு டைப் பண்ணேன்னா முன்னாடி மாதிரியே நம்மளுக்கு வந்து அதே வந்து அவுட்புட் வருது திருப்பி. இப்படிதான் வந்து நீங்க ஒரு இன்புட் வாங்கும்போது யூசருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு இன்புட் தான் வாங்கியிருக்கோம். இதே மாதிரி நீங்க எத்தனை இன்புட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை இன்புட்டையும் நீங்க வாங்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து இப்போ இந்த நேம் வாங்கியிருக்கோம் இல்லையா? இதே மாதிரியே ஏஜையும் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஏஜ் அப்படின்னு கொடுத்து மறுபடியும் இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து ஏஜையும் வந்து இன்புட் வாங்கும். இப்போ அதுக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் நம்ம. என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம நேமை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? நான் என்ன சொல்லலாம்னா நேம்னு போட்டு இஸ் யுவர் நேம் அண்ட் ஏஜ் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு நான் வந்து சும்மா பிரிண்ட் பண்றேன். அதாவது அவங்க என்ன டைப் பண்றாங்களோ நேம் அண்ட் ஏஜை வந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து ஒரு சென்டென்ஸா வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணோடனே முன்னாடி மாதிரியே என்டர் யுவர் நேம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. நம்ம நேம் என்டர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அடுத்தடுத்த லைன்ல நிறைய கொடுத்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் இன்னும் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இங்க இன்புட் வாங்க சொல்லியிருக்கனால கம்ப்யூட்டர் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க யூசர் வந்து என்டர் பண்ணுவாங்க வேல்யூ, அதை வந்து இந்த நேம்ன்ற வேரியபிள நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெண்டு லைனையும் கம்ப்யூட்டர் வந்து இன்னும் பண்ணவே இல்லை. நம்ம இந்த லைன்ல நம்ம ஏதாவது டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் வந்து அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணிடுறேன், தோனி அப்படின்னு டைப் பண்ணேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லைனை வந்து கம்ப்யூட்டர் பார்த்து முடிச்சிருச்சு. இந்த நேம்ன்ற வேரியபிள்ல நம்ம கொடுத்த வேல்யூ, அதாவது தோனி அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிருச்சு.
இப்போ அடுத்த லைன்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்டர் யுவர் நேம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இன்புட் வாங்கு, அதை வந்து இந்த ஏஜ்ன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணிட்டு அந்த இன்புட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து 39 அப்படின்னு நான் ஏஜை கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா நம்ம அடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணுது. இப்போ தோனி இஸ் யோர் நேம் அண்ட் 39 இஸ் யோர் ஏஜ் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்குது. இதுதான் வந்து பேசிக்காக ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை மறுபடியும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இப்படி தான் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ மறுபடியும் இன்னொரு வாட்டி பாருங்கள். அதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.